ஃப்ரெஷ் ரோலு, சில்லுன்னு ஒரு பொபாட்டி, ஸ்ட்ராபெரி, லிச்சி, மேங்கோ ஜெல்லிலாம் போட்டு நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் ஒரு குடி பிடிச்சிட்டு உங்களை நான் வீடியோ ரிவ்யூவில் மீட் பண்ணுறேன். ஓகேவா? என்ன படம்னு யோசிச்சிருப்பீங்க. புது படம்லாம் இல்லைங்க, பழைய படம் தான். மனிதன், ரஜினிகாந்த் நடித்த மனிதன் இல்லைங்க, அந்த அளவுக்கு பழைய படம் இல்லை. இது உதயநிதி ஸ்டாலின் நடித்த மனிதன். ஓகே, இதை முடிச்சுட்டு உங்களை வீடியோ ரிவ்யூவில் மீட் பண்ணுறேன். பாய். யுவர் ஆனர், மனிதன் திரைப்படத்துக்கு நீங்கள் உங்களுடைய தீர்ப்பை எழுதுறதுக்கு முன்னாடி இது ஏன் நல்ல படங்களுக்கான ஆதாரங்களையும் சாட்சிகளையும் உங்கள் முன்னால் நான் சமர்ப்பிக்கிறேன். முதலாவது, இந்த படத்துடைய கதைக்களம். ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல கோர்ட் ரூம் ட்ராமாவில் ஒரு படம் வந்திருக்கு. சில வருஷங்களாக ஒன்று பேய் படமாக வந்துட்டு இருக்கும், இல்லாட்டி போலீஸ் படமாக வந்திருக்கும். அதுக்கு மத்தியில் இந்த படம் வந்தது பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் புதுசாகவும் இருந்தது. அடுத்து இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே தங்களுடைய தேர்ந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணுற ஆர்டிஸ்ட் ஆகட்டும், இல்லை பெரிய ரோல்ஸ் பண்ணியிருக்கிற ஜட்ஜாக நடிச்சிருக்கிற ராதா ரவி, வக்கீலாக நடிச்சிருக்கிற பிரகாஷ் ராஜ், ரெண்டு பேருமே அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அந்த நடிப்பை ரொம்ப கரெக்டாகவும் நீட்டாகவும் கொடுத்துருக்காங்க. படம் முடிய ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி கமலக்கண்ணன் கேரக்டரில் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப தத்ரூபமாக நடிச்சிருந்தார். அதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அதை வந்து அவர் விவரிக்கணும். அந்த விவரிக்கிற காட்சியில் படம் பார்க்குற நாமளே அந்த ஆக்சிடென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலை நமக்கு கொடுத்துருக்காரு அவருடைய நடிப்பின் மூலமாக. ஸோ அவருக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தான். அடுத்து இந்த படத்துடைய பின்னணி இசையும் ஒளிப்பதிவும். இசை வந்து எங்கேயுமே வந்து ஜாரிங்காக இல்லாமல் அந்த படத்துடைய மூடுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எமோஷனல் காட்சிகளாகட்டும், இல்லாட்டி அந்த சஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணுற இடங்களாகட்டும், எல்லா இடத்துக்குமே ரொம்ப கரெக்டாக ஃபிட்டாக இருந்தது. ஒளிப்பதிவு வந்து கண்ணை கூச வைக்கிற காட்சிகள் இல்லாமல், இல்லை ரொம்ப கலர்ஃபுல்லாக அப்படியே லைட்டிங்லாம் இல்லாமல் ப்ளசண்ட்டாக நேச்சுரலாக இருந்தது. பொள்ளாச்சியில் எடுக்கிற காட்சிகளாகட்டும், இல்லாட்டி சென்னையில் எடுக்கிற காட்சிகளாகட்டும், எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நீட்டாக அழகாக இருந்தது. அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ஃபிலிமோகிராஃபியில் பார்க்கும்போது அவருடைய முதல் படத்துல இருந்து இந்த படம் வரைக்கும் கம்பேர் பண்ணோம்னா இதில் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு சொல்கிறத விட நல்லா நடிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. சில இடங்களில் அது நல்லா கிளிக் ஆகிருக்கு. அடுத்து ரொமான்டிக் ட்ராக். எப்பவுமே உதயநிதி ஸ்டாலின் படங்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒன்று படம் ஆரம்பிக்கும் போது உதயநிதி ஸ்டாலின் ஹீரோயினை பார்ப்பாரு, அப்புறம் அவங்கள துரத்தி பின்னாடி போவார், பாட்டு வரும், சந்தானம் காமெடி வரும், திரும்ப கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, பாட்டு வரும், திரும்ப சுற்றுவார். ஸோ இப்படி ஒரு ஜவ்வாக ரொமான்டிக் ட்ராக் இழுத்துருவாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக. ஆனால் இதில் வந்து அது மாதிரி இடமே இல்லாமல் படம் ஆரம்பித்த உடனே உதயநிதி ஸ்டாலின் லவ்ஸ் அன்சிகா அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடுறாங்க. ஸோ அந்த லவ் ட்ராக் வந்து படத்துக்கு பெருசாக அந்த வேல்யூவும் ஆட் பண்ணலை. அதே நேரம் படத்துடைய ஃப்ளோவையும் கெடுக்காமல் கரெக்டாக அந்த இடத்துக்கு தேவையாங்க போது வந்து உட்காந்து நீட்டாக இருந்தது. ஸோ இவ்வளோ ப்ளஸஸ் இருக்கிற இந்த படத்துக்கு நீங்கள் வந்து ஒரு சூப்பர் படம்ங்கிற விமர்சனத்தை கொடுக்கணும்னு நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு வக்கீல் தன்னுடைய கருத்துக்களை ரொம்ப சிறப்பாகவே முன்வச்சாலும் அவர் சில முக்கியமான விஷயங்களை மிஸ் பண்ணுறாரு. அதுதான் இந்த படத்துடைய நெகட்டிவ்ஸ். அதற்கான ஆதாரங்களையும் சாட்சிகளையும் உங்கள் முன்னாடி நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், யுவர் ஆனர். முதலாவது, உதயநிதி ஸ்டாலின் ஒரு ப்ரொடியூசராக இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது ரொம்ப சிறப்பாகவே செஞ்சிருக்காரு, எந்த குறையும் வைக்கல. ஆனால் ஒரு நடிகராக தன்னுடைய 100% கொடுத்துருக்காரா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். அவரை சுற்றி இருக்கிற மற்ற நடிகர்கள் வந்து சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்துறதுனால அவருடைய நடிப்பு கொஞ்சம் அண்டர்வெல்மிங்காக தான் இருக்குது. குறிப்பாக எமோஷனல் காட்சிகளை அவர் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். அடுத்து இந்த படத்துடைய திரைக்கதையும் ட்ரீட்மெண்ட்டும். மௌனம் சம்மதம்னு ஒரு படம் வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுலேயும் ஒரு கொலை நடந்திருக்கும். அந்த கொலையை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கிறது வந்து சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் நமக்கு காட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் ஸ்டார்டிங்லேயே நமக்கு சொல்லிடுறாங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, அந்த ஆக்சிடென்ட்டை பண்ணது இவர் தான். இந்த மாதிரி இருக்கும்போது இந்த படத்தை எப்படி சுவாரஸ்யமாக எடுத்துருக்கணும்? ஸோ உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு அண்டர் டாக். அவர்கிட்ட ஒரு கேஸ் வருது. இந்த கேஸ் தான் அவருக்கு வாழ்வா சாவா, அவருடைய கெரியரை தீர்மானிக்க போகிற கேஸ் இதுதான் அப்படின்னு இருக்கும்போது அவர் இந்த கேஸுக்காக படுற கஷ்டங்கள் என்ன, ஆதாரங்கள் எப்படி கலெக்ட் பண்ணுறாரு, அதை வந்து ஜட்ஜ் கிட்ட எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சுவாரஸ்யமாகவே இல்லை, இன்டெலிஜென்ட்டாகவும் இல்லை. சாட்சிகள் எல்லாமே தானாகவே உதயநிதி ஸ்டாலின் தேடி வராங்க, ஏதோ ஹோம் டெலிவரி ஆர்டர் பண்ண மாதிரி. அடுத்து ஒரு பாட்டு மூலமாக எப்பவுமே தமிழ் சினிமாவில் பணக்காரன் ஆவாங்க. ஸோ ஏழையாக இருப்பார், ஒரு பாட்டு வரும், ஹீரோ வந்து பணக்காரர் ஆயிடுவார். ஆனால் இந்த படத்தில் ஒரு பாட்டு மூலமாகவே உதயநிதி ஸ்டாலின் எல்லா ஆதாரங்களையும் கலெக்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த கேஸுக்காக அவர் என்னென்ன கஷ்டங்கள் படுறாரு, அவருடைய ஸ்ட்ரகிள்ஸ் என்ன, ஆதாரங்களை வந்து எப்படி கலெக்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப கிளியராகவே எஸ்டாப்ளிஷ் பண்ணல டேரக்டர். ஸோ இது மூலமாக படம் முடியும் போது அதுக்கான இம்பேக்ட் நம்ம கிட்ட ரீச் ஆகலை. ஸோ உதயநிதி ஸ்டாலினுக்கு எண்ட் ரிசல்ட் என்ன கிடைக்குதுங்கிற போது ஒரு ஆடியன்ஸாக நாம் வந்து அதை கொண்டாடுறோமா இல்லை அதுக்கு வருத்தப்படுறோமா அப்படிங்கிற ஒரு கனெக்டிங் ஃபேக்டர் நம்ம கிட்ட அடி வாங்குது. ஸோ இவ்வளோ நெகட்டிவ்ஸ் இருக்கிற இந்த படத்தை வந்து பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் 2016
தமிழ் சினிமாவை புரட்டி போட்ட படம், அந்த மாதிரி விமர்சனங்களுக்கெல்லாம் நீங்கள் காது கொடுக்காம, இந்த படம் ஒரு சுமாருக்கும் கீழே தான், இந்த படத்தை நீங்கள் பார்த்தே ஆகணும்லாம் இல்லை அப்படின்னு ஒரு தீர்ப்பை நீங்கள் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. இருதரப்பு வாதத்தையும் நாம் கேட்டோம். என்னதான் உதயநிதி ஸ்டாலின் இந்த படத்தில் சிறப்பாக நடிக்கலன்னு கருத்துக்கள் இருந்தாலும், அவருக்கு பதிலாக வேற யாராச்சும் நடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னாலும், இந்த படத்தில் நடித்த மற்ற நடிகர்களுக்காகவும் இதில் பணியாற்றிய அந்த டெக்னீஷியன்ஸ்க்காகவும் இந்த படத்தை நீங்கள் தாராளமாக ஒரு வாட்டி பார்க்கலாம். தியேட்டரில் இந்த படத்தை நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்னு போடும்போது கண்டிப்பாக டிவியில் உங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து நீங்கள் பார்க்கலாம். படத்தில் எந்த வன்முறையும் இல்லை, ஆபாசமும் இல்லை. ரொம்ப நீட்டான ஒரு படம். மேலும் இந்த வழக்கை இதுவரை பார்த்தவர்கள், இந்த வழக்கு உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும் இந்த கோர்ட் உங்களிடம் உத்தரவிடுகிறது. மீண்டும் உங்களை வேறொரு படத்தோட விமர்சனத்தோடு வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.